ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் பண்ணாரியம்மன் திருத்தலம் தான். பண்ணாரி பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இதோட தல வரலாறு என்ன என்பதையும் இந்த கோவிலின் பல்வேறு சிறப்பு அம்சங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்திலிருந்து சத்தியமங்கலத்திற்கு மிக அருகில், அதாவது 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த பண்ணாரியம்மன் திருக்கோவில். தமிழகத்தையும் கர்நாடகாவையும் இணைக்கும் பகுதியாகவே இந்த சத்தியமங்கலம் கருதப்படுது. அது மட்டுமல்லாமல் சத்தியமங்கலம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது புலிகள் காப்பகம் தாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த அம்மனும் மிக சிறப்புக்குரிய ஒரு தெய்வமாகவே கருதப்படுது. ஏன் அப்படின்னா கொங்கு நாட்டின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் இந்த பண்ணாரியம்மன். பண்ணாரியம்மன் மலையாள தேசத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்ததாக புராண கதைகள் கூறுது. அது என்ன என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க. கேரளாவைச் சேர்ந்த மன்னார்காடு என்னும் பகுதியில் வசிக்கும் மக்கள் தாங்கள் செய்யும் விவசாய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பிற பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்து வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தங்கள் ஊரில் உள்ள தலைவரையவே முன்னிறுத்தி அவரோட வழிகாட்டுதலின்படியே விற்பனை செய்ய கிளம்புறாங்க. அப்போ ஒரு நாள் இவரால் வேறொரு வேலையின் காரணமாக இந்த மக்கள் கூட செல்ல முடியல. அதனால அங்கே ஒரு அசிரீரி ஒலிக்குது. அந்த அம்மன், உங்கள் தலைவர் வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களும் தங்களோட பொருட்களை மாடுகள் மீதோ ஆடுகள் மீதோ வைத்துக்கொண்டு கிளம்புறாங்க. அப்படி சென்று அவங்க வியாபாரம் செய்து முடித்துட்டு திரும்பும் பொழுது அந்த அம்மன் இந்த இடத்தில், அதாவது சத்தியமங்கலத்தில் மிகப்பெரிய காடாக இருந்திருக்கு. இந்த இடத்துல அம்மன் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு வர்றேன்னு சொல்கிறாங்க. சரின்னு மக்களும் அந்த இடத்துல இளைப்பாறிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட தலைவர் வந்துடுறாரு. உடனே தலைவர் வரவும் அம்மனை கூப்பிடுறாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் தலைவர் வந்துட்டாங்க, கிளம்புங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களும் அதை கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அம்மனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த அம்மனுக்கு இந்த வனப்பகுதி ரொம்ப பிடிக்கவும் இங்கேயே தங்கிடுறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்க மக்கள்கிட்ட நாம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு எப்படி வெளிக்காட்டுறதுன்னு யோசிக்கும் பொழுது அந்த பகுதியில் நிறைய பேர் ஆடுகளும் மாடுகளும் மேய்ப்பதை ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பசு மட்டும் தினமும் ஒரு இடத்திற்கு சென்று தானாகவே பால் சுரக்கிறது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பசுவோட முதலாளி, எதனால் இந்த இடத்துல பால் சுரக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது சுயம்புவாக அந்த அம்மன் அங்கிருந்து வெளிப்படுறாங்க. இப்படி உருவானது தான் இந்த பண்ணாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக எல்லா கோவில்களிலும் அம்மன் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ நோக்கி அமர்ந்திருக்கும். இந்த கோவிலில் மட்டும் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அதே மாதிரி கோவில்கள் பெரும்பாலும் சதுர வடிவில் இருக்கும். இந்த கோவில் நீல வாக்கில் அமைந்திருக்கிறது. இந்த அம்மனும் எல்லா அம்மன்களைப் போலவும் கண் நோய்கள், உடல் வலி, வயிற்று வலி, இப்படி எல்லா உபாதைகளையுமே போக்கக்கூடிய ஒரு தாய் தான். அதுபோல் குழந்தை வரம் கேட்பவங்களுக்கு உடனே குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பங்குனி மாதங்களில் இந்த அம்மனுக்கு வெகு சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறும். அதாவது குண்டம் இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைட்ல எல்லாம் பூக்குழி இறங்குதல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அங்கே குண்டம் இறங்குதல். இங்கே எல்லாருமே காப்பு கட்டி விரதம் இருந்து குண்டத்தில் இறங்குறாங்க. இங்கே ஸ்கூல் போயிட்டு இருக்க பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு இருக்க எல்லாருமே இந்த பூக்குழியில் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க ஆடுகளும் மாடுகளும் பூக்குழி இறங்குறது இன்னும் ஒரு சிறப்பு. இன்றைய காலகட்டத்திலும் அம்மனும் இந்த பூக்குழியில் பூவிறங்குவதாக மக்களிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. வீரப்பனோட குலதெய்வமும் இந்த பண்ணாரி அம்மன் தான். பண்ணாரியம்மன் காலை 5:30 மணிக்கே நடை திறக்கப்படுகிறது. இரவு 9 மணி வரையிலும் கோவில் திறந்தே இருக்கும். நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இந்த பண்ணாரியம்மனை தரிசனம் பண்ணலாம். 14 கிலோமீட்டரில் தான் இருக்குது ஈரோடுல இருந்து. ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக இந்த பண்ணாரியம்மனை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.